அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலில் இந்த போஸ்டாக்கும் பாருங்கள். இது இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். இளைஞன் ஒரு சிறு பிள்ளைகள் பெண்களோட வீடியோக்களை வாய்ஸ் காட்களை எடிட் பண்ணி செய்யும் அட்டகாசம் தான் பற்றி போட்டிக்குது. இது இந்தியாவில் இப்படி மட்டும் இல்லை, இதுக்கு முந்தி முக்கியமாக முஸ்லீம் பெண்களை ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் முஸ்லீம்களை தீவிரவாதி ஆக்குறதுக்கும் முஸ்லீம்களை கேவலப்படுத்துவதற்கும் சல்லி பறிப்பதற்கும் கப்பம் கேட்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு முறைதான் கேரளாவில் நினைக்கிறேன் ஒரு 400 பெண்களை இந்த ஃபோன்களோட எப்படி சரி ஃபோன் நம்பர் எடுத்து பெண்களோட ஹஸ்பண்ட்கள் கணவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய எப்படி சரி மிஸ்கால் அடித்து தொடர்பு ஏற்படுத்தி இது ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் அந்த பெரிய புழக்கத்தில் இல்லாத காலத்தில் ஏஐஎல்லாம் இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் எப்படி நடந்துச்சு, அந்த பெண்களோட லவ் ஏற்படுத்தி அடுத்தது சீரழித்து அடுத்து அவங்களோட எப்படி சரி ஒரு வீடியோ எடுத்து அதை காட்டி பயமுறுத்தி இன்றைக்கு கேரளாவில் ஒரு 400 முஸ்லீம் பெண்கள் அது அந்த நேரமே சீரழிச்சு விட்டானுள், அவங்களோட ரோட்டில் இறக்கி போட்டானுள், திருமணங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படி நாசமாகி. இன்றைக்கு நான் இதை ஏன் இன்றைக்கு சொல்கிறேன்டா இங்கே சொல்கிறேன்னு கேட்டால், இலங்கையிலையும் இப்பேற்பட்ட நெட்வொர்க்குகள் ஆர்எஸ்டே ஏஜென்ட், ஆர்எஸ்எஸ்டே ஏஜென்ட், ஐசிஸ்டே ஏஜென்ட் மாறு என்கிட்ட அநேகமாக இந்த ஐசிஸ் ரெக்ரூட் பண்ணுறது முஸ்லீம்களை அவங்களோட தாய்தாப்பமார பிள்ளைகளை மனைவிமார்களோட வீடியோக்கள் ஆபாச வீடியோகளை எடுத்து எடிட் பண்ணி காட்டி பயமுறுத்தி தான் எடுக்கிறது. இது ஐசிஸ் மட்டும் செய்கிறதில்ல, இஸ்ரேலிய மொசாட் போல ஏஜென்ட்கள் பெரும் பெரும் அரசியல்வாதிகளை ஜனாதிபதிகள் அரசியல்வாதிகளை ஒரு ஐலண்டை எடுத்துட்டே அதை வச்சு பெண்களை கொடுத்து வீடியோ பண்ணி மிரட்டித்தான் சில விஷயங்களை ஐநாவிலையாக இருந்தாலும் சரி பர்சனலாக இருந்தாலும் செஞ்சு கொள்கிறார்கள். இது இஸ்ரேலால் செய்யப்படும் அநியாயம். அப்போ ஐசிஸுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்கள். ஸோ இந்த அடிப்படையில் அந்த அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண குர்ன ஷிஹார், இப்போ ஜப்பானில் இருக்கிறேன். இன்றைக்கி 23 ஏப்ரல் நினைக்கிறேன், ஒரு 3:30 இருக்கும் டைம். அப்போ என்னையை பற்றி ஒரு நான் நார்மலாக வாட்ஸ்அப் வாரத்துக்கு முந்தைய அரசியல் செய்கிறது, ஃபேஸ்புக்கில் தான் மெயினாக செய்கிறது. வாட்ஸ்அப்பில் பெரிசாக குரூப்புகளோட நான் இல்லை. என்கிட்ட நான் ஒரு மெயினான காரணம் உண்டு இருக்குது. வாட்ஸ்அப்பில் அடுத்து நான் அரசியல் பேசுகிறதா இருந்தாலும் எது பேசுகிறதா இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சாக்களோட தான் பேசுவேன். நான் அரசியல் பேசுகிறேன்றால் அரசியல் தெரிஞ்சிருக்கணும். நான் பேசுகிற யாரோடு தெரிஞ்சு தான் பேசணும். அப்படின்றத தான் நான் பேசுவேன். இல்லாட்டி நான் நார்மலாக குரூப்புகள் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் தான் குரூப்பில் போயிட்டு ஆனால் இன்னும் உண்டு எனக்கு அரசியல் தெரியாமையோ அடுத்து வேறு சப்ஜெக்டோ தெரியாதாக்கள் பேசினா கொஞ்சம் கோபம் வருது. அதனால நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மிச்சம் விரட்டி இருக்கிறேன். இல்லை யாராலும் எட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ என் அனுமதி இல்லாமல் எட் பண்ணிடலாம் நிலைமையிலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். என்கிட்ட பெரிய தலைவலி. அப்போ இந்த அடிப்படையில் வாட்ஸ்அப்பில் நான் தெரியாதாக்களோட பேச விரும்புகிறேன். எங்கிட்ட நாங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு இவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கோபல்ஸ் தியரி இல்லாட்டி யாராலும் செல்றத சும்மா பாஸ் பண்ணிட்டு பேசிட்டிருப்பாங்க. ஸோ எங்களோட காலமும் நேரம் காலி, எங்களோட இமேஜ் போகுது, எங்களோட கேரக்டர் போகுது, எல்லாத்தையோட பாவம். அடுத்த நான் டைமை சரியான மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த அடிப்பில் நான் வாட்ஸ்அப்பில் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ புதுசாக ஒரு மெசேஜ் வாங்கி வாட்ஸ்அப் மூலமாக தான் என்னோட கொழும்புல ஒரு நெட்வொர்க்கில் இருந்து என்னை பற்றி வீடியோ உண்டு. நான் பார்த்தேன், அது மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுட்டேன். இந்த அரசியல் ஈடுபடுறேன்டா அடிப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுட்டேன். என்கிட்ட இதுக்கு முந்தியும் அக்குர்ணையில் கூட எங்களோட ஊரில் கூட அரசியல் குரூப்போட என்னையை பற்றி மிகவும்
மோசமானதெல்லாம் போட்டு பார்த்தாங்க. நான் என்ன அரசியலேருந்து ஊக்குவதுக்கு நான் பேசாமல் இருக்கிறதுக்கும் அதில் அவங்களுக்கு சரி வரல. ஆனால் அவங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறத நான் எப்படி ப்ரூஃப் பண்ணேன். அப்போ நான் அதை பார்த்துட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு 2-3 பேருக்குள்ள என்ன அந்த ஷேர்னா, இப்படி யூகேலேருந்து கால் ஒருத்தன் வந்து உங்களை பற்றி இப்படி மோசமாக போட்டியான்னு, அது உங்களோட வாய்ஸ் இல்லை, எங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காலேன்னு சொன்னாடே உன்னைய பிடிச்சி இவனும் ஓண்ட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு வீடியோ ஒண்டா பரப்பிட்டிக்கிறான். அது எனக்கு தெரியும், ஒன்று வாய்ஸ்லேருந்து விளங்குது. ஆனால் இவன் வந்து வேற ஆக்களுக்கு அந்த, அதாவது யூகேல நஸ்ரின்னு சொல்கிறவன், நஸ்ரீனா அவன் பேர் நஸ்ரீனா நாசா எதுன்னு தெரியாது, ஒரு நல்லவனுக்கு கெட்டவனுக்கு நல்லவன் எந்த குரூப் ஒன்றை போட்டுட்டு உன்னை பற்றி மட்டாடிச்சுக்கிறான். இது ஓண்ட வாய்ஸ் இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் ஓண்ட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு உன்னைய பற்றி ஆக மோசமாக இருக்குன்னு யூகேலேருந்து கால் வந்துச்சு. நீ ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த இங்கே வாட்ஸ்அப் வந்ததுக்கு போகிறோம் கன்ஃபார்ம் பண்ண யூகேல இவர் தான் ஆள்டு, சரியா? ஆள் பேர் அதெல்லாம் சொல்லி இவர் ஒன்றைய மட்டும் இல்லைடா, இவங்க ஒரு நெட்ஒர்க் கொண்டிருக்கிற கவனமாயிரி, சரியா? உள்ளத்தை போல பேசுவான்னு இன்னொரு குரூப் கொண்டு இருக்கிறது மலேசியாவில் தென் அந்த மிடில் ஈஸ்டில் கொஞ்சம், அடுத்து கொழும்புல கொஞ்சம் ஐஸ் பார்ட்டி எல்லாம் தான் நீ அந்த நெட்ஒர்க்லேயே கவனமாயிரி ஒன் இமேஜ் சொல்லிட்டு கொஞ்சம் பாருன்னு சொன்னதில் பார்த்ததுக்கு போகிறோம் தான் விளங்குது. ஏதோ ஒன்றுல அவர் ஆரம்பிக்கிறது எப்படின்னு கேட்டால், நான் அவரை பற்றி பேசுகிறேன், நான் இவர் யாருன்றே கண்டில்லை, ஆனால் அவரை வாய்ஸை கேட்டுகிறேன். இவர் யார், எங்கிறாரு என்னண்டே தெரியாது, ஆனால் வாய்ஸை கேட்டுகிறேன். இந்த ஆசிஃப் அஸ்லம்ட என்கிட்ட நான் வல் வீடியோக்கள் கேட்குறேன் இல்லை, ஆசிஃப்டத்தை பார்க்குறேன் இல்லை, இவங்கள்ட்ட தான் பார்க்குறேன். வல் வீடியோ இந்த திருச்சண்டையெல்லாம் பார்க்குறது இல்லை. நான் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்ப்பேன், மோட்டிவேஷன் பார்ப்பேன், சரியா? அடுத்த எஜுகேஷனல் சப்ஜெக்ட் பார்ப்பேன், அடுத்த நியூஸ் சேனல் எல்லாம் போல் பார்ப்பேன், சரியா? அப்போ இப்படி இருக்கி போல் அந்த அவர் அந்த அவரை என்னையை பற்றி மடாடிச்சிக்கிற வீடியோவில் ஒன்றாவது போட்டிக்கிறாரு, கொழும்புல ஒருத்தர் யாரோ தான் பேசுகிறாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவரோட வாய்ஸ் மட்டும்தான் வருது, ஆளக்கானம், சரியா? அந்த வாய்ஸை தான் இவர் நல்லவனுக்கு கெட்டவன் என்னமோ ஒரு குரூப்பில் போட்டிறாரு, சரியா? அந்த இவர் பேஜ் அது, சரியா? அப்போ அந்த பேசுகிறவர் கொழும்புல உள்ளவர், மறைஞ்சின்னு பேசுகிறவர், மூஞ்ச காட்டாமல் பேசுகிறவர், அப்போ எனக்கு குத்தம் சொல்கிறேன்னு கேட்டால் அவர் நாஸ்னானுக்கும் நஸ்ரீனானுக்கும் நான் ஏசுகிறதான். எனக்கு இந்த நஸ்ரீன் யாருன்றே தெரியாது. பெரிய லாடு லபக்குதாஸ் இவர் யூகேல எனக்கும் எத்தனையோ பேரிக்கிற அந்த தெரிஞ்சாக்கள்ற கூட என்கிட்ட ப்ரொஃபஷனல்டேருந்து ஹோட்டல்லேருந்து, சரியா? அந்த தமிழ்ஸ், சிங்களீஸ், முஸ்லீம்ஸ், எங்களோட ஊராக்கள், வெளியூராக்கள் வேண்டிய மட்டும் யூகேல எனக்கு தெரியும். அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் கூட இவரை எனக்கு தெரியாது. அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறது இவர் கனடாவில் ஈக்கிறேன்னு நான் சொன்னதான், சரியா? இவர பேரண்ட்ஸ் எல்லாம் நீ கனடாலி இருந்தால் மின்னத்தை, சரியா? நீ கென்யாலி இருந்தாலும் ஏண்ட பிரச்சனை இல்லை, ஒன்னே தெரியாது, நீ கனடாலிகிற நான் எப்படி சொல்லுவாய், சரியா? அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் கொண்டு போகிறாங்க. ஒரு பெண்கள் எல்லாம் வச்சு அந்த பெண்களுக்கு மிகவும் கேவலமாக பேசுகிற மாதிரி, உண்மையில மிக கேவலமாக தான் பேசப்படுதா இல்லை, அது ஏண்ட வாய்ஸ்ண்டு. இவர் ஏதோ பெரிய கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் பெரிய சயின்டிஸ்ட், இவர் பெரிய அந்த இன்டர்போல்ற சிஐஏல எல்லாம் பெரியவர், இவர் கண்டுபிடிச்சி இந்த இவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்க பெண்கள் அவமானப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு. அப்போ அது ஏண்ட வாய்ஸில் அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏண்ட வாய்ஸை தெரிஞ்ச ஆக்களுக்கும் தெரியும், சரியா? அந்த அப்போ ஏண்ட வாய்ஸ் இல்லைன்ற திட்ட தெளிவாக கேட்குறாருக்கு எல்லாம் தெரியும், சரியா? இப்படி இருக்கும்போது அவர் சொல்கிற இப்படி நான் பெண்களை பற்றி கேவலப்படுத்துறதாம், அப்படி பேசுகிறதாம், இவன் என்ன செய்யணும் சகோதரர்கள், ஆனால் அழகாக பேசுகிறாரு, அந்த பாருங்களே சகோதரர்களேன்னு சொல்லிட்டு பேசி இவரை கனடா அழிகிறேன். நான் சொன்னேன், இவர் கனடா அழிகிறா எங்கிக்கிறேன்டே தெரியும், இவரே தெரியும், இவர் கனடா அழிகிறேன் எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அவர் சொல்கிற பாயிண்ட் எப்படி, நான் பெண்களை வச்சு அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியும் போட்டுட்டு, நான் பெட்டிக்கிலோ சகோதரர்களுக்கு பெட்டிக்கிலோ மட்டக்களப்பாக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ஸ் கட்டில் போட்டிக்குது. எதுவுமே ஏண்ட வாய்ஸ் இல்லை, ஏண்ட டிக்டாக்ல உள்ள வீடியோக்கள், சரியா? அந்த ஃபேஸ்புக்கில் உள்ள வீடியோக்கள், நான் சின்னத்துக்கு லைவாக போசினது இதெல்லாம் எடுத்து நான் பேசுகிறது என்னதோ, சரியா? அந்த அதுக்கு இவங்களுக்கு தேவைமாய் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து, சரியா?
இவங்க பேசுகிறாங்க. இது பார்க்குற சின்ன பிள்ளைக்கும் தெரியும். ஏன் கேட்டால் நாங்கள் இன்றைக்கு 2023 இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வீடியோ எடிட்டிங் எல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் செய்யலும். இவர் இருந்துன்னு இங்கிலாண்டில் இருந்துட்டு பாட்டை போட்டுண்டு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு பாட்டெல்லாம் போட்டுண்டு பாபாவுக்கும் காட்டி டீறாரு. சரியா? அப்போ இப்படி நடக்கக்குள்ள அந்த அவரை பேஜ் ஒன்றையும் காட்டுறாரு. சோஷியல் மீடியாவில் டிக்டாக்ல பேஜ் ஒன்றையும் காட்டுறாரு. அதுதான் என்னமோ சிஐடியா எனக்கு ஃபேஸ்புக்கில் விஐபி ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது, என் பேரில் ஒண்டிக்கு. நான் விஐபி ட்ரெஸ் ஒன்று திறந்தது பிஸ்னஸுக்காக. அதில் கொஞ்சம் சும்மா பொலிட்டிக் போட்டதும் அதில் ஃபாலோவர்ஸ் கூட்டிகிட்டு அதிலே தான் போகிறேன். எனக்கு அந்த டிக்டாக்ல அந்த அந்த அக்கௌண்ட் எல்லாம் இல்லை, ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் இல்லை. அடுத்தது ஏண்ட ஸ்பெஷலிட்டி என்ன இருந்தால் அது என்ன தெரிஞ்ச எதா இருந்தாலும் நம் என்ன சொல்கிறத சொல்லிவிடும். அது என்னைய தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். இப்படி சில குரூப்பில் பேசி என்னைய குரூப்லேருந்து நீக்கி மிகிறான், நான் சின்னதுக்கு விட்டுருவேன். சரியா? அப்போ எனக்கு ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் போய் யாரெல்லாம் பேசணும்னா நேராக அது என்னைய தெரிஞ்ச ஆக்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு போகிறோம் அந்த நஸ்ரீனுக்கும் அவருக்கு பின்னால் உள்ள ஐஸ் கூட்டத்துக்கும் தெரிய வரும். சரியா? அப்போ இப்படி போயிட்டு இருக்கக்குள்ள அந்த அதில் மிகவும் கேவலமாக பெட்டிக்குலோ ஆக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாமல் அந்த வாய்ஸ் எடிட்டிங்னு சொன்னால் அப்படி. சரியா? அந்த பயங்கரமாக நான் அப்படியே பெட்டிக்குலோ சகோதரர்களுக்கு ஏசிந்தாலும் ஒத்தட்ட 2 பேர்கிட்ட ஏசிப்பேன். சரியா? அதை நீ போயிட்டு சரியா என்னை கேவலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு முழு குரூப்லையும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் டிக்டாக்லையும் போய் அந்த ஊர் மக்களை கேவலப்படுத்துகிறாடா. இது எனக்கு பெட்டிக்குலோ சகோதரர்கள் கால் பண்ணி சொன்னது, பிரதர் சரியா இவன் வந்து உங்களை கேவலப்படுது, எங்கள்ட ஊரை கேவலப்படுத்துகிறான். சரியா? நீங்கள் பேசினது எங்களுக்கு விளங்க. என்கிட்ட பெட்டிக்குலோவில் எனக்கு நியாயமான ஃப்ரெண்ட் இருக்கிறது, எனக்கு நியாயமான நார்த் ஈஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது. பாலிட்டிக்ஸ் செஞ்சதில் பல கேஸில் எனக்கு நியாயமான ஆக்கள் தெரியும். அப்போ இவர் வந்து அவருக்கே பெட்டிக்குலோ ஆக்களுக்கு என்னையே கேவலப்படுத்துன்னு சொல்லி பெட்டிக்குலோ சகோதரர்களை பெட்டிக்குலோ அந்த ஊரை பிடிச்சி அப்போ பெட்டிக்குலோ ஊரை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாரு எடிட் பண்ணி. அப்போ இதெல்லாம் ஒரு ஏன் செய்கிறான்னு நான் போக போக்குள்ள சொல்கிறேன். சரியா? அப்போ அதையும் சொல்லி அப்போ இதெல்லாம் கண்டதுக்கு போகிறோம். நான் ஒரு வீடியோ போட்டேன். நான் இதுக்கு முந்தைய எத்தனோ வீடியோ போட்டு ஹேர் டை பண்ணாமல். சரியா? நான் கொஞ்சம் என்ன நான் ஒரு பிஜென்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காலேருந்து ஜப்பான் சாமான் தான் அந்த ஸ்ரீலங்காவில் உள்ள தான் என்னை போட்டு பழக்கம் அந்த தூள் மாதிரி அதை அழைப்பிச்சு தான் நான் போடணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ உண்ட நான் எத்தனையோ வீடியோக்கு என் கிரே ஹேரில். சரியா? அப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இப்படித்தான் அந்த வீடியோ இவனோட சொல்கிறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இவங்களை ஆக்களை நான் வாய்ஸை தெரியும், ஆக்களை கண்டில்லாத்துக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். அந்த விஷயங்கள் தான் இவர் வந்து இந்த நஸ்ரீன் சொல்கிறவர் வந்து இதுக்கு முந்தி நான் ஆளை கண்டில் ஆனால் வாய்ஸை கேட்டுக்கிறேன். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முந்தி எங்கிட்டால் நான் பாலிட்டிக்ஸில் ஈடுபட்டேன். நான் 7 வயசுலேருந்தே பாலிட்டிக்ஸில் ஈடுபடுறேன். சரியா? 7 வயசுலேருந்து பாலிட்டிக்ஸில் ஈடுபடுறேன். நான் போகட்டும் தான், இப்போவும் போகட்டும், நாளைக்கும் போகட்டும், நாளண்டைக்கும் போகட்டும். சரியா? அந்த வீடியோ ஒன்றையும் போட்டிடுறேன். நான் போகட்டுக்கு தான் வேலை செய்கிறேன் அதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் என்னைய படத்தில் ஏண்ட மட்டுமே வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அந்த பாயிண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. பாலிட்டிக்ஸ் ஏண்ட இது. சரியா? ஏண்ட சாய்ஸ். அதை நஸ்ரீனுக்கோ வேறு யாருக்கோ நான் மாற்றிக்க போகணும். நானாக மாற்றினால்தான் நான் ஆக்டிவாக இல்லாட்டி ஒரு கட்சியில் இருப்பேன், இல்லாட்டி பாலிட்டிக்ஸ் செய்ய மாட்டேன். எனக்கு அந்திக்கு ஒரு கட்சி, காலம்புற ஒரு கட்சி, டாய்லெட்டு போக்குள்ள ஒரு கட்சி, வரக்குள்ள ஒரு கட்சி, படுக்கக்குள்ள ஒரு கட்சி, எலும்பக்குள்ள ஒரு கட்சி, சாப்பிடக்குள்ள ஒரு கட்சி, சாப்பிட அப்படி மாறிட்டு இருக்கல. அது அப்போ இந்த அடிப்படையில் நான் பாலிட்டிக்ஸ் செய்கிறதான் இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வீடியோவையும் எடுத்து போட்டு அதுகளுக்கும் சில வாய்ஸ்களை மாற்றி போட்டு ஏன்னா டிக்டாக்ல என் வாய்ஸ் மாற்றி போட்டு இல்லை இப்போ டிக்டாக்லேயே அப்போ நான் தான் அழிச்சு பண்ணி இருந்தால் அப்படியே இருக்குது. அப்போ இந்த சிஐடின்னு ஒன்று சொல்கிற அக்கௌண்ட் ஏண்டு இல்லை அந்த அப்போ என்கிட்ட ஏதோ கொஞ்சம் எனக்கு ஃப்ளோன்லாம் பேசுகிற எழுதி வச்சு அவனை போல் வந்து பிளான் பண்ணி பேசுகிற இல்லை வீடியோ காரெல்லாம் வச்சு நானே ஃபோனை வச்சுல அதுவும் அந்த வரக்குள்ள கால் வாரதில் நிப்பாட்டி அந்த வீடியோ பேச என்கிட்ட எனக்கு அவனை போல் அந்த இவனோட போல் இந்த ஃபுல் டைம் இது வேலை இல்லை. சரியா? அந்த ஸ்பெஷலாக ஜப்பான் எவ்வளோ பிஸின்னு தெரியும். அப்போ இவர் பெட்டிக்குலோ மக்களுக்கு நான் ஏசுறேன் அவங்கள கோவப்படுத்த பார்க்குறாரு. சரியா? இப்படி பல இது அந்த அப்போ இதில் அப்போ நான்
அதுக்கு வீடியோ ஒன்று போட்டேன். சரியா? அந்த நான் சும்மா நார்மலாக தான் போட்டேன். ஏன்டா வெளியில் வந்து பேசுங்கோ, இவர் நோக்கம் இதுதான், இவர் தான் சொல்லிட்டு போட்டதுக்கு போகிறோம். திருப்பி உண்டு அந்த இவர் ஒரு வீடியோ போட்டிறார். அதுக்கு முந்தி நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு வீடியோ போட்டது எனக்கு அதுக்கு போகிறதான் அந்த அவர் எனக்கு போட்டிற வீடியோட பாரதூரமும் இவங்க யாரு, இந்த யூகே லீக்கிற நாசா நஸ்ரீன் அவர் யாரு, அவர நெட்வொர்க் யாரு, மலேசியாவில் ஒத்தருகிறாரு, கொழும்புல கொஞ்சம் பேர், இந்த இவங்களை பற்றி பல மெசேஜ்கள் எனக்கு மெஜாரிட்டி கால் வந்தது யூகேலேருந்து. இவர் இப்படித்தான் எத்தனையோ பேரை இவருக்கு மட்டும்தான் எல்லாம் 7 சொல்லிட்டு இவர் ஒரு நெட்வொர்க்கை வச்சு கொழும்புல கொஞ்சம் பேர் உள்ள சின்ன எனக்கு நினைவில்லை. மலேசியா லீடர் இவர் தான் சீஃப், இவர் தான் லீடர். சரியா? இப்படி எத்தனையோ பொம்புலியோல எத்தனையோ பேரை சல்லி பறிக்கிறார். இவரோட அந்த பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதில் சொன்னதுதான். அதுக்கு பிறகுதான் நானும் பாலிட்டிக்ஸ் செஞ்சேன். அடுத்தது இப்படி வீடியோ கேஸ் ஒன்றில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டியில் ஒரு ஆள்கிட்ட அது நான் டீட்டெயில்ஸாக பேச விருப்பம் இல்லை. நான் என்னை டிஃபெண்ட் பண்ணுறேன்டோ எதுன்னு சொல்லி யாரையும் இன்னும் ஹர்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஈடுபட்டதுனால சரியா இதில் அகமுலையெல்லாம் தெரியும் யார் என்ன செய்வாங்கண்டு. அடுத்த அந்த வீடியோ சம்மந்தமாக நான் ஈடுபட்டதுனாலே நானும் அந்த சில பொலிட்டிக்கல் எங்களோட ஆட்சி கொஞ்ச நாள் இருந்த அந்த எனக்கும் வார்ன் பண்ணின இவங்க அடுத்த டார்கெட் பண்ணுறது வந்து ஒன்றைத்தான் மிச்சம் கவனமாயிருக்கு. சரி, ஓண்ட வீடியோ ஒன்று எப்படி சரி போடுறதுக்கு சரியா கேவலப்படத்தை பார்த்தீங்கன்னா உன்னைய பழி வாங்க பார்க்குறேன். என்கிட்ட அந்த ஐசபட்சம் நான் தான் 100% ஈடுபட்டு என் உசுறு போகிற அளவில் கஷ்டப்பட்டேன். என்கிட்ட மானம் மறுவாத ஒரு குடும்பம், முஸ்லீம்கள், தொழிலதிபர்களோட மானம் மறுவாதுக்காக நாங்கள் அப்படி உசுரை கொடுத்து வேலை செஞ்சோம். அதில் எஃபெக்ட் ஆகினாக்கள் ஒன்னே டார்கெட் பண்ணிட்டு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. இதன் அடிப்படையில் எனக்கு ஒரு சரியா ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள ஒரு நாள் ஒரு கால் ஒன்று வந்துச்சு. மிட் நைட் 3 மணிக்கால 1:30 லீக்கும் சரியா 1:30 இருக்கக்குள்ள ஒரு கால் ஒன்று வச்சு. மிட் நைட் 1:30 சரியா. அப்போ வந்து ஒரு லேடி பேசினா எப்படி அந்த அவனோட ஹாஜார் சப்ஜெக்ட் எல்லாம் பேசி பாலிட்டிக்ஸ் பேசினதாகவும் பாலிட்டிக்ஸ்க்கு அவ்வளோ ஈடுபட்டதாகவும் என்ன தெரிஞ்சதும் சரியா அப்படி இப்படின்ட்டு எனக்கு தெரியும். இவோட நான் பேசிடலண்டு சரியா. நான் சின்ன நாங்கள் பேசினதான் சரியாண்டு எனக்கு தெரியும். எனக்கு வார்ன் பண்ணியிருந்து இப்படி லேடிஸ் மாதிரி பேசி உங்களை அந்த எப்படி சரியோ உங்களை டார்கெட் பண்ணுறாங்கண்டு. அப்போ இவங்க வாட்ஸ்அப்பில் தான் பேசி ஒரு மாதிரி வேறு எல்லாம் பேசி இப்போ என்னோட அந்த வீடியோ சேட் பண்ண பார்க்குறது. அப்போ நாங்கள் எதிர்பார்த்திருந்தேனால என்ன செஞ்சேன், இந்த வாட்ஸ்அப் ஃபோனில் பேட்டரி இறங்குன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், ஒரே ஃபோன் தான் இவர்கிட்ட காட்டினேன். வாட்ஸ்அப் வேறு நம்பர், ஃபோனில் வேறு நம்பர் இதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த பேட்டரி சார்ஜ் இறங்குது, நான் சார்ஜுக்கு போட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டிரெக்டாக கால் அடிக்க செஞ்சேன். அப்போ டிரெக்ட் லைனில் அடித்தா அப்போ எனக்கு இந்த கால் வார லைனை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மறுக வாட்ஸ்அப்பில் பேசி இவங்களுக்கு எப்படி சரி என் உடம்பை ஃபுல்லாக எடுக்கணும் எடிட் பண்ணுற நோக்கத்தில் போலைக்குது. அப்போ எடுத்தாங்க. சரி, எங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் காட்டணும். நான் ஷர்ட் போடாமல் தான் படுக்கிறேன். அரை உடம்பை எடுத்துட்டு சரியா நான் கொஞ்சம் அவசரமாக பேசுகிறேன். என்கிட்ட வீடியோ மிச்சம் நேரம் போகிறதுனால எடுத்து 3-4 கால் வந்துச்சு. இப்படித்தான் திருப்பி கால் பண்ண ஒருத்தர் வார்ன் பண்ணுறார். ஃபர்ஸ்ட்டில் வந்து யூகேலேருந்து தான் வந்து இந்த நஸ்ரீன் நம்பர்லேருந்து தான் வந்து சரியா. இப்படித்தான் உங்களோட வீடியோ ஒன்று வெளியாகிக்குது, பெரிய இஷ்யூ ஆகிட்டிக்குது, பெரிய அந்த உங்களோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் பட்டு பேத்துரும் அதான் இதான்னு சொல்லிட்டு இதை நான் உங்களுக்கு ஷேப் பண்ணி தரவா சரியா. என்ன செய்ய போகிறீங்க அது இதுன்னு 2-3 தரம் கால் பண்ண தொடர்ந்து ஒன்றா இறக்கமாயி பாருங்களே. அப்போ நானும் சரி அப்படியா என்ன செய்கிறேன் பாருங்களே, ஆறுன்னு பிடிக்கணும் அது இது நானும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தது. அப்போ இவர் தொடர்ந்து கால் பண்ணி இப்படி தான் எனக்கு யார் ஆட்களும் தெரியும் பேசி இதை முடிச்சு தரவான்னு கேட்டார். நான் சின்ன செய்யுங்க சொல்லிட்டு அப்போ இவர் அப்படி 2-3 அதுக்கடையில் இவர் அந்த மற்ற வயசில் வராங்களே சரியா, மற்ற வயசுல எல்லாம் எனக்கு வாருங்களா வயசை போடாமல் பேசுகிறாங்க. இவங்களும் பேசினாப்புல உண்ட வீடியோ உண்டிக்குது வெளி பண்ணுவோம் நீ முடிஞ்சு சரியா. சரி நான் வானம் போட்டுற வானம் ப்ளீஸ் அதான் என்ன பழந்த போல காட்டி அந்த அப்போ இவர் நைட்டில் பேசுவார். நைட்டில் பேசி என்ன இப்படி நான் பேசினேன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் நெகோசியேஷன் எல்லாம் மிச்சம் பேசிட்டிக்கலாம்.
இந்த ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்களா, நான் அந்த கழட்டி தாரேன், நான் அப்படின்னு இருங்க டைம் தாங்கோ அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பார்ட்டிட்டெல்லாம் இப்போ எனக்கும் இன்டெலிஜென்ஸ் லாக்கெல்லாம் தெரிஞ்சு தான் பாலிடிக்ஸ் தெரிஞ்சனால அப்போ நான் எல்லாம் கேட்டு இவங்களுக்கு தெரிய இவங்களுக்கு நாங்கள் வள விரிச்சிட்டீங்க, இவங்க நினச்சிட்டீங்கிறேன், நாங்கள் இவங்களுக்கு பேச்சை கொடுத்துட்டீங்கிறேன், எனக்கு சொன்னது ஃபோன் நம்பர்ஸ் எடுக்க சொல்லி வாய்ஸில் மெண்டை மட்டும் எடுக்க சொல்லி. அப்போ இவர் தொடர்ந்து பேசி அப்போ கடைசிக்கு சென்னேன், அவனும் கால் பண்ணுறேன், நாங்கள் இன்றைக்கு போட போகிறோம் இந்த 1 வீக் சரியா, என்னோட டிமாண்ட் வேறு உண்டு, எங்கிட்டால் அந்த டிமாண்ட் கேட்குறது உண்டு ஒருத்தர் சரியா, இந்த வயசில் பேசுகிறானுவலே மூஞ்சி இல்லாமல் பேசி பயன்படுத்தாட்டணும், இனி வீடியோ போடப்படாது அது இதுன்னெல்லாம் அவனோட வயசில் தான் எனக்கு அந்த வீடியோ போடுமான்னு பயன்படுத்தார். நைட்டில் பேசுகிறது இந்த நஸ்ரீன்னு சொல்கிறவர் சரியா, பேசி என்ன செய்வார், சல்லி கேட்பார். கடைசியில் சொன்னேன், பச்சை மலம் தரமாட்டேன், நீங்கள் செய்கிறது செய்யுங்க, எங்களுக்கு தேவையான டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்தாச்சு, இப்போ எங்களுக்கு தேவை நீங்கள் வீடியோ போடணும், உங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, இப்போ நாங்கள் சின்ன இடத்துல எடுத்தோம் போடாமல் எங்களுக்கு எக்ஷன் அடிக்கலாம், போட்டதுக்கு போகிறோம் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இந்த காலில் வச்சு நாங்கள் ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட பேசினது ஆக்கள் யாருன்னு கேட்டால் நீங்களோட இவனுக்கு காரித்துப்போல், இவனுக்கு இவ்வளோ கேவலமான ஐஸ் பார்ட்டி, இந்த ஐஸ் அடிக்கிறவனு தெரிந்தானே உண்மையும் விற்கக்கூடியவனு, அல்லாதான் பாதுகாக்கணும் எங்களை சமுதாயத்துக்கு, இவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும்படி. அப்போ இவரை இன்னும் அப்போ அது அந்த கேஸ். இப்போ நான் போட்ட வீடியோவுக்கு போகிறோம், எனக்கு யூகேலேருந்து கொழும்புலேருந்து கால் வரை இவங்க வந்து இப்படி தான் எத்தனையோ பேரை சரியா ஃபோட்டோ எடிட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் எடிட் பண்ணி சல்லி சல்லி பறிச்சிக்கிறாங்க சரியா. அப்போ எனக்கு அந்த நேரம் இவங்க இன்னமும் சொன்னது, நீ சஹ்ரானுக்கு எகென்ஸ்டாக பேசப்படாது, ஐசிஸ்க்கு எகென்ஸ்டாக பேசப்படாது, அவங்களாம் இஸ்லாத்துக்கு அவசரம் கொடுக்குறாம் சரியா, அந்த ஐலேருந்து வரலைங்க இவங்க டெரரிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறேன். அப்போ நாங்கள் இதெல்லாம் பெக்கனில் வேலை நடந்துட்டுக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நானும் இங்கே ஒரு வீடியோ ஒன்று போட்டதுக்கு போகிறோம், இவங்க எனக்கு போட்டதுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் இவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் சரியா, அதில் உள்ள கதையெல்லாம் அளக்குறாரு. அவர் மட்டும் வளர்ந்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அந்த நான் நினைக்கிறேன் அவன் நல்லா பிறந்திப்பான், உண்மையான வாப்புமக்கு தான் பிறந்திப்பான், அவன் ஆம்புல தான். அந்த எனக்கு ஏசி போடுறேன் என்னை பயன்படுத்தாட்டி போடுற அவன் மூஞ்சை காட்டி வீடியோ ஒன்று போடுவான்னு நான் நம்புகிறேன். நான் அவரை அப்படின்ட்டு சொல்ல, அவர் ஆம்புல உண்மையான ஒரு வாப்புமக்கு பிறந்து அவர் வீடியோ அவரை மூஞ்சை காட்டி போடுவார், அவர் ஆம்புல அவர் சும்மா போடுவார். அடுத்த கொழும்பு வேறே கட்டாயம் போடுவார், அந்த மலேசியாவில் ஒழிஞ்சு யாரெல்லாம் ஒழிச்சுன்னு போடுறாங்களோ போடுவாங்க, அவங்க ஆம்புல, நாங்கள் வேறு மாதிரிலாம் செல்ல மாட்டேன். அப்போ இவர கேஸ் வந்து அப்போ நான் போட்டதுக்கு மறு கவுண்டர் பண்ணி வீடியோ ஒன்று போட்டிக்கிறாங்க, அதில் நோய்ஸ்டின்ற ஒருத்தர் பேரை போட்டிக்கிறாரு. அந்த அதுக்கு அவர் சில அந்த மறுகான் ப்ரூஃப் பண்ண பார்க்குறது, அந்த பொம்புல கேஸ் இந்த டிக்டாக்ல உள்ள சிஐடி அக்கௌண்ட் ஏண்டதாண்டு அது அவருக்கு ப்ரூஃப் பண்ணல. என்கிட்ட அதை போடக்கொள்ள யூகேல இந்த எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க, இது அவர் சியார வாய்ஸ் இல்லை, இது போட வானம் சரியா, இது எடுங்கண்டு ஏண்டி மட்டும் சொல்லிக்கிறாங்க சரியா. அது அவருக்கும் தெரியும், ஆனால் அவங்க என்னத்துக்கு வாருன்னு நான் பிறகு சொல்கிறேன். அப்போ சல்லிங்க ஏலன்னு சொன்னாச்சு. அப்போ நான் கடைசி வீடியோ போட்டதுக்கு போகிறோம், திருப்பி முண்டு போட்டிருந்தார், லாஜிக் சொல்கிறாரு சரியா. இவரும் போட்டிறார், இவர் அந்த ஐஸ் பார்ட்டி ஸ்ரீலங்காவில் லோக்கல் ஏஜென்ட் வீடியோலெல்லாம் அந்த பொம்பளோட கம்யூனிகேஷனில் போட்டு எடுத்து எடிட் பண்ணி பயன்படுத்தாட்டு அந்த லோக்கல் நெட்ஒர்க் ஒன்று மீற. இவங்களோட நெட்ஒர்க் வந்து ஸ்ரீலங்கா, யூகே, மலேசியா, மிடில் ஈஸ்ட் எல்லாம் மீறாங்க. அப்போ அந்த சிஐடின்னு சொல்கிற அக்கௌண்ட் இருக்குதானே அந்த பொம்பளோட கேசுறது, அது பார்க்குறாங்க இல்லை யாருக்கும் விலங்கும் வேண்ட வயசு இல்லை, ஆனால் இது இவங்களுடைய அக்கௌண்ட் உண்டு. இவங்க வந்து இந்த மிடில் ஈஸ்ட் உள்ள ஸ்ரீலங்காவில் பொம்பளையோட கேவலப்படுத்துறதுக்கும் பயப்படுறதுக்கும் இவங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கும் சரியா, சல்லி அந்த கப்பம் கேட்கறதுக்கும் வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்தாட்டுறதுக்கும் சரியா, அது அவங்களுடைய அக்கௌண்ட் அந்த சிஐடி என்னமோன்னு அவர் டிக்டாக்ல காட்டுறது, அவங்களுடைய வாய்ஸ் ஒன்று தான் அது சரியா. அவங்க ரெண்டும் மல்டி பர்பஸுக்கு பாய்க்கிறாங்க. அந்த பொம்புளையோளுக்கெல்லாம் சரியா பயன்படுத்தாட்டி ஏசி கேவலப்படுத்தி சல்லி பறிக்கிறதுக்கு அந்த பொம்புளையோட அந்த உருவத்தை காட்டி மத்தாக்கள்ட ஒரு உருவத்தை எடுக்க வைக்கிறதுக்கு எல்லாம் பாய்க்கிறதுக்கு இணங்காத பொம்பளுக்கு தான் அவங்க ஏசுறது, பயன்படுத்தாட்டி அப்படித்தான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது. அதே வீடியோவை ஆம்புல நாங்கள் யாராலும் பொம்பளை கேவலப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸுக்கு பாய்க்கிறாங்க. இதை நாங்கள் எடுத்துட்டோம் வந்து அவங்களே தான் நாய்க்கு அட்மினும் அவங்களுடைய பார்ட்டி தான், அவங்களுடைய தான் அந்த சிஐடி அந்த டிக்டாக்ல நானேசின்னு சொல்லிட்டு மடத்தை நம்ம முசலேன்னு சொல்கிறான் தானே, எங்கே தான் படித்தானோ தெரியா,
கொஞ்சமாக யோசிச்சிருந்தா சரி. சரியா? அப்போ நான் இல்லைன்னு விளங்குது அதில். அப்போ அதுக்கு பிறகும் அந்த கொழும்புல மறைஞ்சு நீ இந்த ஒருத்தர் போட்டிக்கிறார். நான் அவசியமாக சொல்கிற எல்லா விஷயம் சொல்லலாம். நான் வந்து முந்தி டை பண்ணல. இப்போ கொஞ்ச நாள் புதுசாக தான் அந்த க்ரீன் கலர் டிஷர்ட்டை போட்டுட்டு நான் இவனுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டை பண்ணியிருந்தேன். சொல்கிறேன் வந்து அவனுக்கு பயந்து நான் டை பண்ணான். மடையனூலே அடே நீங்களும் எனக்கு மடாடிக்கிற வீடியோவிலே என் ஃபேஸ்புக்கில் உள்ள ப்ரொஃபைல் போட்டோவில் போட்டிக்குது. நான் அதில் நல்ல ஸ்மார்ட்டாக பர்சனாலிட்டியோட டை பண்ணினது எத்தனை யோசிக்குது. நீங்களும் போடுற வீடியோவிலே நான் பழைய வீடியோவில் எடுத்து போட்டிங்க. அதில் நான் டை பண்ணினது நல்லா டை பண்ணிக்கிறது. நான் உங்களோட பயந்தான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோடைய ஜோக்கர் ஆக்கிக்கிறோம். பூசிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் உங்களோடைய ஜோக்கர் ஆக்கிறோம். இதெல்லாம் பார்க்குறவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு விளங்கும். சரியா? நீங்களும் உங்களோட எப்படி ஜோக்கர் ஆக்கிறோம். அடுத்தது நஸ்ரீனா, இந்த நாசா நஸ்ரீனா. சரியா? அந்த இன்னமொன்று சொல்கிறாரு, அந்த டிக்டாக்ல உள்ள வாய்ஸ், அந்த பொம்பளை கேசி பேர் அந்த சிஐடி என்னமோன்னு சொல்கிற வாய்ஸ் ஏண்டதான் சொல்லிட்டு இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்களுக்கு மடத்தனம் இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வராரு. என்னன்னு கேட்டால் நான் இதுக்கு முந்தைய ஒரு வாய்ஸ் அந்த வீடியோ ஒன்று பேசியிருந்தேன் ரவுஃப் ஹக்கீமுக்கு சார்பாக. அந்த வாய்ஸை நான் எடுத்துட்டேன்னா, ஆனால் அந்த வாய்ஸை அவர் டவுன்லோட் பண்ணி வச்சு நீராராம். சரியா? அவர் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு இவனுக்கு இதுதான் வேலை. சரியா? டவுன்லோட் பண்ணிட்டு வடிவேலோட பாட்டை போட்டுண்டும் ஜோக்கை போட்டும் மீம்ஸ் போட்டுண்டும் அதை வச்சு ஆத்தல் எடுத்துட்டு அடே இதெல்லாம் சின்ன புள்ளியோடு செய்கிற வேலைடா. உன்ன வயசுக்குள்ள வேது உனக்கும் புள்ளியோட நீ மீம்ஸ் போட்டுண்டும் ஜோக் அடிச்சுட்டும் ஆக்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு அப்போ சொல்கிறாரு, அடே அப்போ உனக்கு ப்ரூஃப் பண்ண ஒரு சாதக ஈக்குதுன்றால் ஒரு எவிடன்ஸ் நீ ரவுஃபாக்கு நான் சார்பா அதே போல அந்த வயசை போட்டு காட்டும். இப்படி மடத்தனம் ஆகாது. நீ மடத்தனம் தெரியும், பைத்தியன்று தெரியும். சரியா? நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அப்போ இவர் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இவர் நான் வாய்ஸை கேட்டீரன் ஆளை கண்டில்லே. அப்போ இவர் எனக்கு எகேன்ஸ்டா போட்டதுக்கு போகிறோம். நாங்கள் கொழும்புல உள்ள நெட்ஒர்க். சரியா? எனக்கு யூகேல எத்தனையோ பேர் என்கிட்ட அக்குர்னில் என்னோட நிலவு செஞ்ச பொடியமார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீகிறானு. சரியா? அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் மீக்கிறாங்க. என் முன்னோடு பக்கத்தினோடு என் முன்னூட்டுக்கு முன்னோடு. சரியா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யுங்க, அக்கௌண்டன்ஸ். சரியா? என்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், சிங்காலிஸ், மைக்கேல், கெஹான், இப்படி பல நெட்வொர்க்கிக்கிறாங்க. சரியா? அப்போ இவங்களோட எல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுத்து இவரை ஸ்ரீலங்காலையும் தோண்ட போய்த்தாப்பில் இவர் இன்னும் பெட்டிக்கிற வேலை தொடங்கிச்சு. சரியா? இவர் வந்து ஸ்கூல் பீரியடில் இவருக்கு ஒரு நோய் இந்திக்குது. சரியா? இவர் வந்து பொம்பளையோட ட்ரெஸ்ஸை உடுக்கணும். ஃபர்ஸ்டில் வந்து இவருக்கு வந்து 17, 16, 15 வயசுலேயே தொடங்கிக்குது. ஊற்றுலாக்களோட உடுப்படுத்து போட்டு இவர் வந்து ரூம் அடைச்சின்னு பொம்பளை ரூம் விட்டு மிச்ச நேரம் வாரலையாம். அந்த குடுவெல்லாமே இல்லை போதும். சரியா? அப்போ இவர் உள்ளுக்கே இருக்கிறதாம். இப்படியே பார்த்து இவங்க வீட்டுக்கு தெரிய வந்து கடைசிக்கு வெளி வீட்டுகளுக்கும் போய்த்து பொம்பளோட உள்ளாடைகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து பிடிச்சி அடித்து இப்படி எல்லாம் கேஸ். அப்போ இவர் வந்து முள் ஏரியாவில் 3 மாதம் இன்பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார். 3 மாதம் இன்பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் கிளாஸ் ஹவுஸில் பர்சனல் டாக்டர் அந்த கன்சல்ட் பண்ணி. சரியா? அவுட் பேஷண்ட்டாக கொழும்பு ஜென்ரல் பேஷண்டில் ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துக்கிறார். காலம்பர போகிறது, அந்திக்கு வாரது. கிளாஸ் ஹவுஸில் அந்த ஸ்பெஷலிஸ்டிக்கிற அவர் மூலமாக இவரை வச்சு படிச்சுக்கிறான். ஒரு பைத்தியகாரன் உள்ள லேசாகிறது படிப்பிக்கிற டாக்டர்ஸ் மாதிரி அந்த சைக்கட்ரிஸ்ட் எல்லாம் படிச்சுக்கிறான்னு இவனை வச்சு. அப்போ இவருக்கு எவ்வளோ தலையில் அந்த பைத்தியம் மீந்திக்குன்னு பாருங்க. விலங்குதான் இவர் கனெக்ஷன். வீடியோ எடிட் பண்ணுறது, இவருக்கு இந்திக்கிற நோய். சரியா? அப்போ இவர் எனக்கிட்ட சல்லி கேட்டது 10 லட்சம் ரூபா. ஐசிஸுக்கு எகேன்ஸ்டாக பேசப்படான்னு சொன்னது. இவருக்கு மென்டல் கேஸ் இருந்து இவர் பாய்க்கிற டேப்லெட் வந்து அவர் பாய்ச்சிக்கிற அந்நேரம் இமிப்ரமின் டேப்லெட். இமிப்ரமின் எண்ணத்தை குடிக்கிறேன்னு எல்லாரும் கூகுள் பண்ணி பாருங்கோ. சரியா? அந்த எண்ணத்தை குடிக்கிறேன்னு விளங்கு. இப்போவும் குடிச்சிட்டு தான் இருக்கிறார். சரியா? அது இல்லாட்டி அந்த பிராண்ட் இல்லாட்டி அதில் வார அந்த கண்டெய்னரில் அந்த வேறு பேரில் பாய்ச்சிட்டு தான் இருக்கிறார். அப்போ நான் எத்தனை பாயிண்ட்ஸை கவர் பண்ணணுன்னு கவர் பண்ணி பட்டிச்சோ தெரியாது. அப்போ இவர பெட்டிக்கிற இதுதான். இவர் வந்து எனக்கு தான் அதுக்கு பொறவுதான் விளங்குது. இவர் எனக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ உலமாக்கள் ஜெம்மித் உலமாக்கள், அந்த முஃப்தி இந்த முஃப்தி. சரியா? அடுத்த இவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே தொடங்கினா நான் ஆசிஃப் அஸ்லம் டால்டு ஆஸ்லிம் அஸ்லமுக்கு சப்போர்ட்டாக தான் இவர் கனடா லீந்தாம், கனடா உம்மவாப்பு எடுத்தாம். நீ யாரை எடுத்தாலும் ஏண்ட பிரச்சனை இல்லை. ஆசிஃப் அஸ்லாமுக்கு எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நான் சொல்கிறேன். நான் பொகட்டுக்கு வேலை செஞ்சதான். ஆசிஃப் அஸ்லாமும் பொகட்டுக்கு வேலை செஞ்சேன். நான் ஆசிஃப் அஸ்லாமும் பொகட்டு ஆஃபீஸில் ஒருக்கா கண்டீரு. சரியா? அடுத்து அவனை கண்டது நான் வந்து
2023 நோம்பு 2023 எஸ் நான் மருதான சின்ன பள்ளியில் தான் இருந்தேன். சரியா, நான் ஒரு சின்ன வேலை உண்டா அங்கே தான் இருந்தேன். அங்கே இருக்க லாசி ஃபோர்ஸில் இருக்க பள்ளிக்கு வந்தான், தொழுது பேசிட்டு போனான். அதுக்கடுத்து நான் அவனை கண்டிக்கிறது, இந்த 7 ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத கண்டிக்கிறேன் இந்த ஃபேஸ்புக் அதில் கொரோனா டைம்லலாம். சரியா, ஸோ நான் சாக்கி செல்லுவேன், அவன் தொழுகிறான், 7 ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்துறான். அதுக்கு முந்தி இவன் வீடியோ சண்டேலாம் ஒருக்க நான் பார்த்து ஒருக்க டெலிஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன், இப்படித்தான் ஆசிஃப் இப்படி சொன்னேன், நீ ஆசிஃப் சோறு எடுத்துட்டு போறாய், 7 ஆக்களுக்கு கோழி இல்லாட்டி இறைச்செல்லாம் போட்டுன்னு போறாய். நீ அப்படி எடுத்துட்டு போக்கொள்ள ரோட்டுல நாய் குலைக்கத்தான் செய்யும். நீ கொண்டு போற கோழி இறைச்சி மாட்டிறைச்சி அந்த மனத்துக்கு நாயிண்டா குலைக்கத்தான் செய்யும். நீ கணக்கெடுக்கா, நீ ஓண்ட வேலையை செஞ்சுட்டு. அடுத்த இனம் ஒன்று சொன்னேன். சரியா, நீ ஆசிஃப் நல்லா நினைச்சுக்கோ, இந்த பைக்ல நாங்க போக்கொள்ள கேரி எங்களை தரத்தி நாய் சும்மா கத்து, இந்த நாய் கத்தின்றே தான் நிற்கும். நாங்கள் ஐக்கண்டு பைக்கை நிப்பாட்டிட்டு எங்களை வேலையை விட்டு நாய் கடிச்சிட்டு போகப்படாது. அந்த நாய் ஒன்னைய விட்டு நீ போய் தத்தப்ப வேற பைக் கொண்டு கத்து, வேற பைக் கொண்டு கத்து. எதுவரையில் அந்த நாய் கத்துன்னு கேட்டால் யாராலும் ஒரு மிச்சம் இல்லை, ஒரு சின்ன ஒரு பொல் ஒன்று எடுத்து கால் ஒன்று கடிச்சிட்டாப்புல லைஃப் நலுக்கில் கால் அது இப்படி தான் நிற்கும், பெரிய கத்தி நீக்கும். அதை சுட்டு நீ ஓண்ட வேலையை செஞ்சுட்டு போ. அப்படி கத்தி நீன்ட்டு நாய் கடைசியில் கத்தி பைத்தியமாகி சரியா எங்கேயாலும் செத்து கிடைக்கும். நீ ஓண்ட வேலை செஞ்சுட்டு. இவ்வளோதான் ஆசிஃப் அஸ்லமுக்கும் எனக்கும் உள்ள இது கனெக்ஷன். ஆனால் போட்டுக்கும் வேலை செஞ்சதான், அவனும் வேலை அது அவன் இஷ்டம், இதே என் இஷ்டம். சரியா, நான் ஆசிஃப் அஸ்லாம் தான் இவர் ஒரு டாபிக் ஒன்று தொடங்க ஓண்டியதுக்கு இதுக்கு பேக்ரவுண்டை நான் சொல்கிறேன். சரியா, இல்லை பேக்ரவுண்டை நான் சொல்கிறேன், இவங்க இது செய்கிறாங்கண்டு. அப்போ இவங்களோட நோக்கம் இந்த வீடியோ எல்லாம் போட்டு ஏண்ட மட்டும் இல்லை, ஒரு நான் மௌலவி பார்த்தேன், அது ஆசிஃப் அஸ்ல விஷயத்திலேயே இருக்கு. சரியா, ஒரு கண் தெரியாத மௌலவிய அவருக்கு பார்வை குறைச்சல் தாண்டு அந்த குத்தி காட்டுறார். எப்படின்னு கேட்டால் ஒருக்கு அவர் என்னமோண்டு சொல்றாரு. சரியா, நான் அந்த வீடியோவை பார்த்தேன்டு. அப்போ அந்த மௌலவிக்கு ஒரு மௌலவி எவ்வளோ கஷ்டப்பட்டிப்பாரு பாருங்க. பார்வையற்ற ஒருத்தர் மௌலவி யாருன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிப்பார். எத்தனை தொழுகை, எத்தனை சுபகு, எத்தனை தஹஜ்ஜத், அப்பேற்கொட்ட ஒரு அமல்தாரிய ஒரு மௌலவியை இவர் சொல்றாரு, நீங்க எப்படி வீடியோ பார்த்த அண்ட் இன்டிரெக்டா சொல்றாரு. அவர் கந்தெறியில் உங்களுக்கு பார்க்கலாம் கேட்கத்தாலும் இல்லைண்டு. அதே நேரத்தில் இன்னமும் அந்த மௌலவிக்கு சொல்றாரு, அவர் என்னமோ ஆசிஃப் அஸ்லமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற என்னமோ உண்டு சொல்லிட்டு, நீங்க ஐநாள உங்களுக்கு அல்லா இப்படி வச்சுக்கிறேன். அதாவது இவர் அந்த பார்வையை அல்லாவா கொடுத்த இதை இவரு குத்தி காட்டுறாரு. அப்ப இவர் இந்த நஸ்ரீனும் இவண்ட பாட்டும் ஏண்ட மட்டுமில்லை, அந்த மௌலவி மட்டுமில்லை, எத்தனையோ பேருக்கு வீடியோ எடிட் பண்ணி இப்படி சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு யூகேல இருந்து கூட இவர் நினைச்சிட்டு இருக்கிற இவர் பெரிய கெட்டித்தனம் ஒன்று செஞ்சு நாங்கள் பயந்துகிறேன். இவர் செல்வார் யூகேல, நீ என்ன அவரை பற்றி கேட்டுப்பார், இவரை பற்றி கேட்டுப்பார். ஓ, அதே யூகேல உள்ளாக்கள் எனக்கும் தெரியும். சிலாக்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் பேசிட்டு சிஸ்டர்ஸ் மாறும் என்கிட்ட சொல்றாங்க, நானா இவனுக்கு இதுதான் வேலை, இவன் தான் சொல்றாங்க இவனுக்கு இதுதான் வேலை. சரியா, இவனால நாங்க கூட சில கெட் டுகெதருக்கு போய்த்தாப்புல இன்கன்வீனியன்ஸுக்கு ஆகிற. சரியா, அந்த இவனை பற்றி இவன் வைஃப் இவன்லாம் போற சர்க்கிள் வீட்டோட பேச்சாம் எப்படின்னு கேட்டால் இவனுக்கு இதுதான் வேலை, நஸ்ரீன் நானாக்கு இதுதான் வேலை. சரியா, இவருக்கு இதுதான் வேலை, அவனை ஆழம் போட்டு கேவலப்படுத்தின்னு தோண்டிண்டு. சரியா, அந்த இதுதாண்டு இவனும் இவன் வைஃப் குடும்பம் எல்லாம் போற கெட் டுகெதர் ஃபேமிலி இந்த கெதரிங் எல்லாத்துலேயும் பொம்புகளுக்கு மத்தியில் பேச்சு இந்த நஸ்ரீனுக்கு இதுதான் வேலைண்டு. அது மட்டும் இல்லை, நான் யூகேயில் சகோதரிகளுக்கு எல்லாம் சொல்லிக்க விரும்புறது என்னன்னு கேட்டால், மிச்சம் கவனமாக இருங்க. இவனுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைச்சா போதும், இவன் இல்லை செய்கிற, இவன் கொழும்புக்கு அனுப்புவான், ஐஸ் பார்ட்டி கொஞ்சம் மீகிற இவனுக்கு, அவனுக்கும் ஒரு நாளைக்கு 100, 200, 300 கொடுத்தா போதும் ஐஸ் அடிக்கிறதுக்கு வேண்டி செய்வானு. சரியா, உங்களோட யூகேல உள்ள சிஸ்டர்ஸ் மாறும். சரியா, என் கூட்டாளி மாறுற பொம்பளை எழுகிற அக்குர்நாக்கள் மீகிற. சரியா, எல்லாட்டையும் நான் வேண்டிக்கிறது, முழு ஸ்ரீலங்கா ஆக்கள்கிட்ட வேண்டிக்கிறது, இவன்ட்ட ஒரு ஃபோட்டோவாலும் எடுக்கூடாங்க, கெட் டுகெதருக்கு போட்டு குரூப் ஃபோட்டோவாலும் எடுக்காங்க. இவன்ட்ட மூலமாக ஃபோட்டோவை கொழும்புக்கு அனுப்பி அதை எடிட் பண்ணி இன்றைக்கு அப்படி எத்தனையோ யூகேல உள்ள ஆக்களுக்கு செஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் ஒன்று செய்வான். எனக்கு இது யூகேல ஆக்களே கால் பண்ணி சொல்லி இதே சொல்லி வீடியோவில்
எங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சுக்கல, சில கம்யூனிட்டி பிரச்சனைனால இவன் இப்படியா கொஞ்சம் செய்யக்கூடியவன் எல்லாருக்கும் ஒரு வான் ஒன்று கொடுக்க சொல்லி இவன் நீக்கிற இடத்துல ஒரு ஃபொட்டாலும் எடுக்க வானண்டு இவனை ஊட்டுக்காலும் கூட்டவானண்டு. சரியா, இவன் நினைச்சிட்டீங்கிற இவன் இன்றைக்கு என்னோட கோண்டை என்னைய போட்டா பரவாயில்ல, ஆசிஃபா அவன் இந்த பொம்புள்ளையோல் புள்ளையோல் எல்லாம் போட்டு இவன் சீரழிக்கிறானே, இவன் ஒரு மனுஷனா? இவனுக்கு குடும்பம் இல்லையா? நாளைக்கு இவன் புள்ள பொம்புள்ளிட்டு ஆக்கள் கேட்க உண்ட வாப்பக்கு இதுதான் நான் வேலண்டு. சரியா, இவன் நினைச்சிட்டீங்கிற இவன் பொம்புல புள்ள விட்டு உம்மோட வாப்பட போட்டோ எல்லாம் எங்களுக்குமே இருக்கு, எங்களுக்குமே எடிட் பண்ணது அடே இன்றைக்கு ஏஐலிகிற சென்னால் செய்யும் வேர்ட்ல இந்த இந்த இவன் போட்டோவை எடுத்து போட்டு செய்யும் வேண்டிய மாதிரி சீரழிச்சிட்டு போட்டோ தெரியும். இதெல்லாம் கெட்டித்தனமாடா, இதெல்லாம் அந்த 3rd கிரேட்டா. இது பாரு உனக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகுது, இப்போதே பேக் ஃபயர் ஆகிண்டிக்குது. சரியா, மிஸ்டர் நஸ்ரின் நாஸ். அடுத்தது இந்த கொழும்புல இந்த ஐஸ் அடிச்சு நஸ்ரினுக்காக வேலை செய்கிற ஏஜென்ட் மாறு, இதெல்லாம் உங்களுக்கு பேக் ஃபயர். நாங்கள் இவங்கள எடுக்க பார்க்குறது, இவன் மலேசியாவில் ஒழிச்சிட்டு வாய்ஸ் போடுறது, கொழும்புல இந்த வாய்ஸ் போடுறது, இவங்களோட வாய்ஸ் இன்றைக்கு என்னத்தெல்லாம் சரி இவங்களோட ஃபோட்டோவை இவங்க யாருன்னு எடுக்கிற பெரிய வேலையா? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் ஒழிச்சிட்டிக்க போகிறோம்? நீங்கள் வந்தால் அட்லீஸ்ட் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காலும் நான் உங்களோட ஆம்புலன்ட்டு சொல்கிறேன், நீங்கள் வெளியில் வந்து பேசுங்க. சரியா, அப்போ இப்படித்தான் பேய்த்து நீங்கள் மிச்ச நேரம் வீடியோ பேய்த்து நிற்கிறனால நான் முடிக்க வேண்டியிருக்குது. அப்போ இதில் இவர் சரியா ஃபோட்டோஸ் வாய்ஸ் வீடியோக்கள் எடிட் பண்ணுறது நான் மட்டும் இல்லை சொல்கிறேன், நீங்களும் மெத்தினியோ பார்த்தீர்கள். இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சி நீராளே ஆக்களை சொல்கிறாரு, அவனுக்கு நஸ்ரீனுக்கு அறிவு இல்லை, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு இல்லை. இன்றைக்கு எவனையாலும் வீடியோ எடிட் பண்ணி இப்படின்ட்டு ஊட்டத்தையும் நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஆடியோக்களை எடுத்து அவைகளை துண்டு துண்டாக கட் பண்ணி மீண்டும் அதை எடிட் செய்து பல விதமான அம்பலமான மோசமான செயல்களை, முனாபிக்தனமான நயவஞ்சத்தனமான செயல்களை செய்து நான் எத்தனையோ பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு நேரத்தில் போட்டு மெசேஜை போட்டு அனுப்பிடுவோம். இதில் என்ன சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கிறாரு, கடைசிக்கு அவன் நினைப்பான் யார் நினைப்பான், நான் சும்மா போய் பார்த்து விட்டேன். இப்படித்தானே நேரத்தோட சென்னை தான் கொலகாரனா இருந்தாலும் இல்லாத சும்மா போய் போட்டு கொடுக்கல. நாளைக்கு மறுமையில் நான் மாட்டிக்கும் ஆயிட்டா எனக்கு தெரியும். அவங்களும் எங்கேயோ உள்ள இதை வச்சு சும்மா அவங்கள பிடிச்சி போட்டு இது பண்ணி அவங்களும் எங்களுக்கு இது பண்ணி பண்ணணும். இதே நஸ்ரீம் பிரதருக்கு தேவைக்கலாம் வேலையை சரியாக கன்ஃபார்ம் பண்ணி அதை பார்த்து சரியாக செஞ்சுக்கணும். இதன் தவிர கேட்டேன், நஸ்ரீம் பிரதர் உண்மையிலே மூளையில் மனுஷன் நினச்சின்னு பார்த்தா மூளையில் ஒரு சொட்டு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலாம். நஸ்ரீம் எவ்வளோ சின்ன தெரியுமா, சின்ன பேசின வயசு கட்டலாம் அனுப்பினா வேற உங்களுக்கு நீங்கள் எவ்வளோலாம் பேசுகிறேன் தெரியுமா? நாய் பீதி நான் தின்னப்படாதே பராஜி எவ்வளோ பெரிய கோக்கரனா இருந்தாலும் நாங்கள் அவன் முடிச்சுக்கோம். இன்னொருத்த சம்பந்தம் இல்லாத கண்ட்ராக்ட் வச்சு நாங்கள் புலப்பட அடுத்தானே. எனக்கு உண்மையிலுமே சிஆருக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லை பேசுகிறா நாங்களும் பெரிய பிள்ளை ஆயிட்டா. சிஆருக்கு என்னோட கோன் தெரியும் நான் உங்களுக்கு. அவன் நசீம் பிரதர் அது சிஆர்னு நினச்சிட்டு இவனை வீடியோ போட்டேன்னு சிஆருக்கு வீடியோ போட்டிக்கிறேன், என் பேரையும் மென்ஷன் பண்ணி போட்டிக்குது. நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இது சிஆர் இல்லை சிஆரோட எனக்குப்பா அது வேற செய்தி. இல்லாத ஒத்தனை பிடிச்சி சிஆர்னு சொல்லிட்டு செல்லிடுமா? அவன் எவ்வளோ பெரிய கோகாரனா இருந்தாலும் கொலகாரனா இருந்தாலும் உடனே செல்லலாம். படித்தவனுக்கு விளங்கும், நீங்கள் வேணுமுண்டே வம்பு இருக்கிறீங்கிறது விளங்குது. நீ எவ்வளோ தான் அதை சொன்னேன்னு சொன்னாலும், எவ்வளோ தான் நீங்கள் வேணுமுண்டே வம்பு இருக்கிறீங்கிறது விளங்குது. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாலே நான் சம்சம் ஃபவுண்டேஷன் விஷயமா ஒரு பதிவு, நீங்கள் யூஸ் முஃப்தியை வம்பு இழுத்தீங்க தானே, அந்த 2 விஷயத்தை பொய்யா சொல்லி மாட்டிக்கொண்டு MKK சொல்லி சேனலில் எடுத்துன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2வது ஒரு வீடியோவில் அடுத்து போட்டிங்க. இல்லை அந்த பாடசாலையுடைய ஆசிரியருடையும் சகோதரர் ஃபர்சானுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க போட்டுன்னு சொல்லி அதில் மாட்டிக்கொண்டீங்க. அதில் பாருங்கள், இந்த மொயிலை மாரெல்லாம் எப்படி சீரழிக்குது. மொயிலை மாறு இவங்களே சாக்கி சொல்கிறாங்க. அடுத்து இவன்ட கூட்டாளி இவன் ஒரு போட்டிறான் நோய்ஸ்டின்னு சொல்லிட்டு, நோய்ஸ்டின்னு அக்குர்னையில் எண்ணெயை போட்டு வீடியோலாம் போட்டு சீரழிச்சு விடுதான். ஆனால் இவ்வளோக்கு இல்லை. ஆனால் இந்த நஸ்ரினுக்கு ஒன்று விளங்கணும், அடே நீ போடுற வீடியோவில் லைக் பண்ணுறோன்னு உனக்கு இதுன்னு சொன்னால் வீடியோ போட்டாலே அதிலே வந்து லைக் பண்ணும், அதிலே விளங்கிக்கோ உன்னோட ஃபாலோவர்ஸ் யாருண்டு. அடுத்து இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ரேட்டிங்க்கும் சரியா வீடியோ ரேட்டிங் ஏற்றுறதுக்காக இதெல்லாம் செஞ்சால் உன்னோட ஃபாலோவர்ஸ் மாறுற நிலைமையை விளங்கிக்கும். சரியா, ஆனால் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்க இருந்து எனக்கும் இன்ஃபர்மேஷன் தர நீங்கள் கட்டாயம் ரிப்ளை பண்ணுங்க உண்டு. நான் ஐநாள் இப்போ சொல்கிறேன், இதை பார்க்குறவங்க இந்த குரூப் இதை ஏண்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறதுக்கு விட்டுறாமல். உங்களோட ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இப்படி இன்சிடென்ட்ஸ் எத்தனையோ பேருக்கு நடந்துக்கு, நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் இன்ஃபார்ம் பண்ணாங்க எங்களையும் இப்படி வந்த கால் ஐஸ்காரன் உள்ளால இப்படி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது ஒரு நெட்வொர்க்காக பிடிக்கலும் ஏங்கேட்டால் இவனோல் வந்து
இதுக்கு இன்னமும் ஒரு பேக்ரவுண்டும் மீற இந்த வீடியோ ஏண்டத்தை போட்டது வந்து இது சும்மா இப்பேම ஒன்றுக்கு மட்டும் இல்லை சல்லி பறிக்கிறதுக்கும் ஐசிசிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறதுக்கும் ஏண்ட பொலிட்டிக்கல் கரியர் நிப்பாட்டத்துக்கும் அதுவும் இல்லை இங்கேயும் சில பேர் இருக்கிற இது என்ன நடந்துன்னு கேட்டால் கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்தாலும் உடச்சு பாருங்கள் கட்டாயம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இருக்கிறது வந்து நடந்த சப்ஜெக்டை சொல்கிறேன் நான் கொஞ்ச நாளாக இப்போ புதுசாக பொலிட்டிக்கல் செய்கிறது அக்குர்னையில் இந்த நூவைஸ்டீன் இப்படி கொஞ்சம் பேர் ஏண்ட மட்டும் ஏண்ட வாய்ஸ் உள்ள போட்டு வீடியோக்களை போட்டு என்ன நிப்பாட்ட பார்த்தாக சரி வரல அடுத்தது இந்த ஃபர்ஹாண்டு கம்பலை மாவத்துக்காம எங்கேயோ கம்பலை வரும் சரியா அந்த கம்பலை டிஸ்டில் ஃபர்ஹான் ஒருத்தர் அவர் ஃபர்ஹான் எஃபிசன் தான் போட்டிப்பார் பெரிய பிஸ்னஸ் மேன்டெல்லாம் சொல்லுவார் இவரும் இதுதான் நான் இந்த குரூப்புக்கு போனாலும் அதுக்கு வந்து கவுண்ட் அப் பண்ணுறதும் வேறு ஆக்களை போட்டு என்னை போட பார்க்குறதும் இன்சல்ட் பண்ணப்பாங்க இவர் தோத்துட்டார் அப்படியே ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நாளுக்கு முந்தி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு நாவலப்பீட்டியில் ஒரு ஸ்கூல் சப்ஜெக்டாக அல் சஃபா ஸ்கூல் பற்றி அந்த அதை கட்டணும் அதை சிலாக்கள் கட்ட விட்றாங்கல்ல சரியா இந்த ஸ்கூலுக்கு கட்டணுன்ட்டு முழு ஸ்ரீலங்காவும் பேசிச்சு முழு ஸ்ரீலங்காலும் அந்த நாவலப்பீட்டு அல் சஃபா ஸ்கூல் வரணும் நல்ல முழு ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்கள் முக்கியமான நாவலப்பீட்டில் முஸ்லீம்கள் பேசினாங்க மாஷா அல்லாஹ் அதுக்காக நானும் ஒரு வீடியோ போட்டேன் இப்படி முஸ்லீம்களுக்கு நாவலப்பீட்டில் கட்டாயம் தேவையான ஒரு முஸ்லீம் ஸ்கூல் ஒன்று இல்லாமாக்க பார்க்குறாங்க எல்லாரும் இல்லை ஒரு சில ஷியாக்காரனும் சில அந்த என்பிபியில் வேலை செய்கிறவங்களும் அதை சுற்றி கொஞ்சம் பாருங்க அந்த நானும் ரிக்வெஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் பாருங்க உண்டு அப்போ முழு ஸ்ரீலங்காவும் நாங்கள் பேசுகிறதுக்கு முந்தையே முழு ஸ்ரீலங்காவும் நாவலப்பட்டி மக்களுக்காக பேசி அந்த ஸ்கூல் இப்போ நல்ல அழகாக பாரிய அளவில் கட்டப்பட்டு கொண்டிருக்குது அது தனிக்கர நாவலப்பட்டி முன்னோர்கள் அவர்களோட தியாகம் அவங்களோட அமல் நாவலப்பட்டி இப்போ இருக்கிறவங்களோட பெற்றோர்களோட அமல் உலமாக்களோட துவா இப்புள்ளாக்களோட நற்குணம் பண்பு அவங்களோட அமல் அடுத்தது அவங்களோட அந்த ஒற்றுமை நாவலப்பட்டி ஆண்கள் பெண்கள் எல்லா ஊரில் ஒற்றுமை நாவலப்பட்டி மக்களோட தியாகம் அவர்களோட கொடை வள்ளல் உறுதி அவங்களோட ஆண்மை தைரியம் வீரம் அதே போன்று அல் சஃபா முன்பின் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களோட தியாகம் கவலை எல்லாமாக சேர்ந்து இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு அழகான தோற்றத்தில் நாவலப்பட்டி அல் சஃபா ஸ்கூல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த ஸ்கூல் விஷயத்தை நானும் ஒரு குரூப்பில் பேசினதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஹான் அந்த ஃபர்ஹான் சொல்கிறவன் வந்து என்ன செஞ்சான் உடனே அதை உடைச்சுட்டான் சரியா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சரியா அது கட்டில்லை அது இப்போ வந்து சென்ட் மேரிஸ்க்கு வந்து போட்டுன்னு ஒரே ஒட்டை ஆனால் நான் கொஞ்சம் பார்த்தா அப்படி இல்லை அந்த அந்த அல் சஃபா கட்டிப்படுன்ற நோக்கத்தில் நாக்கள் ஈக்கிறான்னு சொன்னாப்புல இந்த ஃபர்ஹான் என்ன செஞ்சான் இப்போ நான் பேசினதுக்காக இவன் ஏற்கனவே பொலிட்டிக்கல்ஸில் என்னை அட்டாக் பண்ண வந்து தோற்று போய்த்தான் அப்போ அந்த அல் சஃபா அந்த ஸ்கூல் விஷயத்தில் நான் பேசினதுக்காக என்ன செஞ்சான் அல் சஃபா ஸ்கூலை கட்டப்படாண்டு எதிர்க்கிற ஒரு ஷியா கூட்டம் எல்லாம் வச்சு ஒரு குரூப் திறந்து அதில் வச்சு அந்த ரமீஸை போட்டு எல்லாம் என்னை அட்டாக் பண்ண வந்து இவனும் வந்து அக்குர்ன நுவேஸ்டி நேம் போட்டு அக்குர்ன நுவேஸ்டினை வச்சு அந்த ஸ்கூல் கட்டப்படான்னு இடத்துல ஒரு வீடியோ நேம் போட்டு அதுலேயும் அந்த ஃபர்ஹான் தோத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் ஃபர்ஹான் இந்த ஸ்கூல் கட்டுற விஷயத்துக்கு எதிர்ப்பு வந்து அவன் ஏன் எதிர்க்கிறான்னு இருக்குன்னு தெரியும் என்ன எதிர்க்கிறதுக்கா இல்லாட்டி அந்த எந்த கூட்டத்தில் அவன் எந்த கூட்டம்னு தெரியும் ஆனால் அவன் அதுக்கு முந்தையும் இந்த ஃபர்ஹான் சொல்லுவன் யூசுஃப் முஃப்திக்கு பல இடத்துல முஃப்திமார்களுக்கும் ஜம்மியத்துலக்கும் கேவலமாக பேசுகிறான் குரூப் போடுற சரியா அரசியலுக்காக அப்போ இந்த ஃபர்ஹான் வந்து இந்த நாவலப்பட்டின்னு என்னை வந்து ஸ்கூல் குரூப் ஒன்றில் சேர்த்து என்னை கேவலப்படுத்தப்பட்டது அதுவும் சரி வரல தோத்துட்டான் அப்போ அந்த திருப்பி அவன் என்ன செஞ்சான் அவனுக்கு இந்த ஸ்கூல் கட்டுறதை நிப்பாட்டி கேளா போய்த்து சேர்ந்தான் நீ ஸ்கூல் கட்டணுன்னு சொல்லிட்டு குரூப்பில் போய் சேர்ந்துண்டு அதுக்குள்ளே கூந்து என்ன செய்கிறான் சரியா அது என்னமோ அல் ஜம்ஸா முந்தி கட்டித்தாரன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ அது முந்தி பொருந்திக்கிறாங்க இப்போ எல்லாம் மிக்கும் சரி வேறு ப்ரொஜெக்ட் எடுத்து வைப்பாங்க அப்போ அதை இந்த அல்சஃபாவை கட்டோன்னு சொல்லிட்ட குரூப்புள்ளுக்கு பெய்த்துண்டு இன்டிரெக்டாக வந்து அதை கட்டாமல் ஈக்கிறதுக்கு என்ன செய்கிறான்
டோனஸ் மாற டிஸ்கரேஜ் பண்ணான். இது வந்து ஜம்ஸம்மால கட்டித்தாரன்னு சொல்லிக்கிறதானே ஏத்துக்கு நாங்கள் ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு மத்தையை கிரியேட் பண்ணி இது சம்பந்தமாக இவர் பெரிய லாடு லபுக்குதாஸ் இவனை போல தான் யார் இந்த நஸ்ரீன் இவனை போல ஒரு யூசுப் முஃப்திக்கு நோம்புல கால் பண்ணி நான் உங்களை பார்க்க வரணும் அதுக்கு அவர் சொல்கிறார் எனக்கு இப்போ எல்லாம் என்னமோ அந்த நோம்புல யூசுப் முஃப்திக்கு இந்த மூசலையை சந்திக்கிறத வேலை சரியா அவருக்கு பயான் இருக்கும் ஃபாரின் ட்ரிப் போல் இருக்கும் அதை தான் செஞ்சிருப்பார். அப்போ அவன் வீடியோ போட்டு அதையும் எதிர்த்து நான் ஒரு வீடியோ போட்டேன். அப்போ அதுலேயும் அவன் நினச்சிட்டு அவன் தோத்தன். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் பார்க்க வைத்தால் இந்த நஸ்ரீன் சொல்றன் இந்த ஸ்கூல் விஷயத்தை பற்றியும் பேசுகிறான், ஜெமியத்துல்லாமாக்கும் ஏசுகிறான், உலமாக்களுக்கும் ஏசுகிறான், முஸ்லீம் ஸ்கூல் கட்டப்படப்படான்னு சொல்கிறான், மദ്രസാக்கள் ஆக்கள் கட்டப்படான்னு சொல்கிறான், மദ്രസാக்களுக்கு டொனேஷன் கொடுக்கப்படான்னு சொல்கிறான். அப்போ இவனோட நோக்கம் எல்லாம் என்னத்தை விளங்குது மக்களை நல்லா விளங்கி கொண்டு இன்றைக்கு இஸ்லாத்து இல்லாமல் ஆக்குறாண்டால் இஸ்லாத்தில் புத்திஜீவிகள் இல்லாமல் ஆக்கணும், இஸ்லாமிய கல்வி அளிக்கணும் சரியா, முஸ்லீம் மார்க் அறிஞர்கள் அளிக்கணும். அப்போ இவனோட பேக்ரவுண்டை பாருங்க, முஸ்லீம் ஸ்கூலில் வரப்படாது, மദ്രസാவில் வரக்கப்படாது, மദ്രസാவில் கற்ற மௌலவிமார்களுக்கு ஏசுறான், ஜெமியத்துல்லமாவுக்கு ஏசுறானுள், கேவலப்படுத்துறானுள். அப்போ இப்படியாக்களை கேவலப்படுத்தினால்தான் முஸ்லீம்களுக்கு இல்லாமக்கிறே லேசி, இஸ்லாத்தை இல்லாமக்கிறே லேசி. அப்போ முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் கல்வி இல்லாமல் போய்த்தால் முஸ்லீம்களுக்கு இல்லாத ஐசிஸ் போல உண்டு இதுதான் இஸ்லாம்னு சொல்லிட்டு எங்களோட மார்க்கத்துள்ளுக்கு எங்களோட இளைஞர்களுக்கு பூத்த லேசி. இந்த கண்ட்ராக்டை தான் கொண்டு வரானுள். அப்போ இந்த நஸ்ரீன் சொல்கிறவன் என்ன செஞ்சுக்கிறேன்னு கேட்டால் எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எவனுக்குமே நஸ்ரீன் அவனை பொறுத்தல அவனுக்கு ஹீரோ சரியா, அவன் ஹீரோ, அவனுக்கு கூட்டம் ஒன்று இருக்கிற கொழும்புல மலேசியாவில் எல்லாம் எப்படியா கொட்ட கீட்டும் கேட்டால் இப்போ என்ன செஞ்சு இந்த வேலைன்னு கேட்டால் இந்த அவர் ஹீரோன்னு நடிச்சிருப்ப ஒரு படத்தில் இப்பான் ஒரு படம் உண்டு எங்கிட்ட நான் படத்துக்கு அந்த இதெல்லாம் எங்களுக்கு இதான வேலை இவர் ஒரே படப்பாட்டு போடுற படத்து பாட்டுல போட்டு தனிவர் இதுன்ற சுட்டி நானும் சொல்கிறேன் நானும் படம் பார்க்குறேன் நஸ்ரீன் நான் நஸ்ரீனா எனக்கும் படம் கதை செல்ல தெரியும். ஓண்ட நிலம் எப்படின்னு கேட்டால் ஒரு படத்தில் வடிவேல் போவான், நான் தான் பெரிய அரசியல் தலைவர் மாதிரி ஒன்னே போல நினைச்சிருந்து வடிவேலுக்கும் ஒரு கூட்டம் நீகிற ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சு நீகிறது சரியா, இந்த பெயிண்ட் ரத்தம் வந்து தலையில விழுந்ததுக்கு போகிறோம் உனக்கு ஈக்கிறான் உள்ள கைக்கூலி உனக்கு சப்போர்ட்டா வீடியோ பேசுறோன்னு போல யாரா என்ற தலைவனை கல் அடிச்சேன்னு அந்த ரத்தத்தையா பெயிண்ட் விழுந்ததுக்கோ என்னத்துக்கோ உண்டு அந்த 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 மரத்தில் உள்ள காகம் பெயிண்ட் சரியா, காகம் பெயிண்ட் சொல்லிட்டு அந்த மரத்துக்கு இந்த வீடியோ போடுறாங்க, நீ தான் அந்த வடிவேல் போல தலைவர், உனக்கு ரத்தமோ அந்த பியோ பட்டண்டு உன்ன தலைவர் அடிப்பாக மரத்துக்கு கல் சரியா. அப்போ நீங்களும் நினைச்சபடி ஒரு மாங்கால பல கல் அடிக்கிறேன் சரியா. ஆனால் கடைசிக்கு அதே படத்தில் போல அந்த கல் பெய்த்து அந்த காகத்துக்கும் அது ஒன்றுக்கும் படாமல் திருப்பி வந்து வடிவேல்ட தலையே புழும். அதே போல தான் நீ எனக்கு அடித்தது உன்னோட தலையில் விழுந்த என்கிட்ட நாங்களும் படம் காட்ட சுட்டி எங்களுக்கும் கதை செல்ல சுட்டி நான் கொஞ்சம் மாற்றி செல்றேன். அதில் ஒரு கல்லு தான் வந்து பட்ட காகத்துக்கோ மைனோக்கோ அடிச்ச படம் எல்லாம் தலையில் வந்து ஓண்ட தலையிலே வடிவேல்ட மாதிரி ஓண்ட தலையிலே ரத்தம் சரியா. ஆனால் ஏண்ட கேஸில் நீ வீடியோ போட்டு என்னங்க எடுத்தால் அவன் கல் அடித்தது சரியா, அவனோட டார்கெட் ஒரு கல்லில் பல மாங்க பார்த்துலே என்னை கேவலப்படுத்துறதுக்கும் சரி, உங்களோட அரசியல் அங்கே அந்த ஃபர்ஹான்ட் எடுத்திக்கிறேன் சரி, யூனிவர்சிட்டி எடுத்திக்கிற கண்ட்ரக்கும் சரி சரியா, அந்த வீடியோக்கும் நான் இனி போடாமீக்கணும் உன்னை காசின் தெருவண்டு என்னை பயன்படுத்தாட்டுறதுக்கு ஐசிஸ் கேஸ்டாக பேசுண்டு பயன்படுத்துக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டுக்கு சேர்ந்து அடித்த கல் வந்து என்ன பாட்டிங்கிட்டால் நீங்கள் அடித்த டார்கெட்டுக்கு படல உன்னோட தலையில் வந்து கல் புழுந்து உனக்கு ரத்தம் போகிற மாதிரி இல்லை சரியா. அந்த கல் மரத்தில் சும்மி இந்த குழவி கூட்டம்னே அடிச்சிச்சு. இப்போ உன்னோட தலையில் கல் மட்டும் விழுந்தும் தலையில் ரத்தம் போகிற மட்டும் இல்லை குழவி கூட்டம் கழிஞ்சு குழவி மிப்பி ஒன்னையும் உன்னோட கூட்டத்தை தேடி தேடி கொத்தி கொதறண்டிக்குது சரியா. இது எங்கே போய் பேய்த்து முடியுண்டு நீ தான் டிசைட் பண்ணணும் சரியா. நான் ரெடி சரியா, உன்னை மத்தாக்களையும் வெளியே போடு, அவனும் மாம்புல சரியா, நீ யூகேல ஒழிச்சுன்னு போடுறாய், நான் ஜப்பானில் சரியா, நீ ஜப்பான்லேயும் ஆக்களை செல்லிக்கிற வர சொல்லு. ஆனால் ஜப்பானில் உனக்கு தெரியா விட்டு தான் பிடிப்பானுள், ஓண்ட கோல் இந்த வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவானுள் சரியா. ஜப்பானில் ஒரு பட்டன் அமைச்சிட்டா போதும், நீ அனுப்புகிற ஆக்கள் வாரத்துக்கு முந்தி போலீஸ் வந்து நிற்கும், அதையும் தெரிஞ்சுக்கோ சரியா. அடுத்தது நீங்கள் அந்த இப்போ இவனாய்க்கும் சில குரூப் உள்ளாய்க்கும் முக்கியமாக பல விஷயங்கள் சொல்லிட்டு வாரது என்னன்னு கேட்டால் என்னையை பார்த்து அக்குறுநில கேட்க சொல்லி
என்னைய பற்றி எப்படி அக்குர்னில் கேட்க சொல்லி, அடுத்து எங்கட பள்ளியில் கேட்க சொல்லி கேட்டாண்டு. அடே எல்லா விலங்கும் நஸ்ரீனும் இந்த சில குரூப்போட பேசுகிற என்னைய பற்றி அக்குர்னில் கேட்ட அக்குர்னை வந்து எல்லா மக்களுடைய நல்ல படித்தவர்கள் பண்புடையவர்கள் வேற மிச்சம் வேலுள்ளவர்கள். சரியா, அதே போல் மற்ற ஊர் மக்களும் அப்படித்தான் சரியான இன்வால்வ்மெண்ட், படித்த மக்கள் சரியா கண்ணியமான மக்கள் அக்குர்ண மக்களோடையும் நாங்களும் அப்படித்தான் அவங்களும் அப்படித்தான். சரியா, சொர்க்கத்தில் அல்லாவுக்கு கீழே தான் செய்தான் பிறந்த போல எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கேசிக்கிறேன். இப்போ நீ இந்த அக்குர்னில் கேட்டேன்னு சொல்லலாம். அக்குர்னில் இந்த குரூப்பில் உள்ள ஆக்கள்கிட்ட தான் நீங்களும் கேட்குற. சரியா, மற்றபடி நீங்களும் அக்குர்னுக்கு பேய்த்தில்லைன்னு எனக்கு தெரியும். யூகேல இருந்தாலும் சரி. சரியா, யூகேல இருக்கிற ஆக்கள்கிட்ட சரி நீ கேட்டுப்பாரு. நீ உனக்கு முந்தி அவங்களும் எனக்கு தெரியும், சின்னத்துலேருந்தே தெரியும், பல வேலை ஒன்றுக்கும் செஞ்சுக்கிறோம். சரியா, ஒரு கால் பண்ணி நான் அப்படி சொல்லி செல்றேன், இன்னோட நாங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிறோம். அப்போ உனக்கும் தெரியும், உன்னையை விட எனக்கு அவங்களோட கனெக்ஷன் எங்களோட அக்கம் பக்கம் எல்லாமே இருக்கிறாங்க யூகேல. சரியா, அப்போ இப்போ நீங்களும் என்ன சொல்கிற அக்குர்ன ஆக்கள்கிட்ட கேட்டேன், நீங்களும் கேட்குற ஆக்கள் இந்த குரூப் ஆக்கள்கிட்ட தான், இந்த நுவெஸ்டினா போல் ஆக்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறது. அடே அக்குர்ன ஒரு ஜாய் டிஃபரெண்ட் க்ரௌட்டா. சரியா, வேற சொல்லி பார்க்க மாட்டாங்க. இந்த குரூப்போட எத்தனை பேர்டா ஈப்பானூர் ஓமண்ட ஒரு 1000-2000 பேர். அந்த ஒரு 100 குரூப் இருந்தாலும் அந்த 100 குரூப் 99 குரூப்ல எல்லா குரூப்லையும் உள்ள ஆக்கள் தான் நீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் அட்மினாவும் மீக்கிறேன். அக்கூர்னில் ஒழுங்கான ஆக்கள் சரியா குரூப்போட வந்து இந்த பேசினீங்க, அவங்களுக்கு வேற பிஸி படித்தவங்க மார்க்கதார்கள் அவங்க இந்த குரூப்போட இருக்கிறவனுள்ள அவங்கள ஒன்றா அக்குர்னி அனுப்பாரு. சரியா, அவனோட அக்குர்னி அனுப்பார். ஒன்றாவது அவனோட பிறப்பு, அவனோட பிறந்து வளர்ந்து அக்குர்னி அனுப்பார். அடுத்த அவனு என்ன செய்கிறேன்பார், அவனோட ஊடு எங்கே நிற்பார். சரியா, இப்படி பல விஷயத்தை பார்த்துட்டு பேசு. சரியா, நான் போன காலம் ஒரு குரூப்பில் ஒருத்தன் அக்குர்னு சொல்லிட்டு பேசினேன், நானும் அவனோட மிச்ச நேரம் பேசினேன். பார்த்தா அவனோட ஃபோட்டோ இவ்வளோ நேரம் இவனுடைய பேசினீங்க ரெண்டு. எனக்கிட்ட ஒரு பொலிசீரை தராதரம் அறிஞ்சான். இதுக்குண்டு நான் 3 வீல் சகோதரர்மாரோட ஏறினால் தம்பி இல்லாட்டி நானா இல்லாட்டி அங்கிள் இல்லாட்டி ஹாஜின்னு தான் பழகிறேன். என்னைய பழகிற ஆக்களுக்கு தெரியும். நான் சின்ன பொடியை மாறு அக்குர்னர் என்னோட சின்னத்துல இந்த பழகிற ஆக்களுக்கு என்ன சொல்கிறது, தம்பி படிங்கோ. ஸ்போர்ட்ஸுக்கு போய்த்தா ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் கவனிப்பேன். எங்கே போய்த்தாலும் தம்பிமார் படிங்கோ மோட்டிவேட் பண்ணுவேன். படிங்கன்னு சொல்லுவேன், எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லுவேன். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்ச் ஆயிருந்தாலும் லைஃப்பில் ஒழுங்காக செய்யுங்கன்னு சொல்லுவேன். என்னைய தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும். நீ என்னை அக்குர்னைக்கு மாட்டுட பார்க்குற எப்படி நான் அக்குர்னைக்கு வெள்ளம் சம்பந்தமாக பேசின வீடியோ உண்டு, அதை நான் போட்டிக்கிறேன். இந்த பிளப்பாளி தேவையாண்டு ஓட நான் கேட்டதான். எப்படின்னு கேட்டால், நான் எப்போவுமே அக்குர்னில் வெள்ள பிரச்சனைக்கு நான் சொல்கிற வந்து எப்போவுமே கடைகள் 2 பக்கம் உடையணும். இது ஒரு விக்டோரியா போல் ஒரு ப்ரொஜெக்ட், இது பெரிய ப்ரொஜெக்ட் உண்டு. இதை வந்து டவுனில் உடைக்கணும், டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். சரியா, இதைத்தான் ஏசிஎஸ் ஹமீடும் எவ்வளோ நாளைக்கு முந்தி சொன்னது. அதே மத்தையில் தான் நானும் இருக்கிறேன். அதுக்குத்தான் நான் ஒரு வீடியோ போட்டு தனியாக கட் பண்ணி ஒரு துண்டை மட்டும் போட்டிக்கிறேன். நான் போட்ட வந்தா யூஎஸ்டி தான் வெள்ளம் வந்தாவில் பிளப்பாளி கொண்டு போச்சு உண்ணாவிரதம் மீக்கிறேன்னு சொல்லிட்டு ரணியில் வரைச்சேன். நான் சின்ன ரணில் வரப்போகிறேன்ல. சரியா, நீங்கள் உண்ணாவிரதம் இருந்துன்னு நெப்பாட போலிக்கு பிரச்சனை வந்து பிரச்சனையை தான் ஒழுங்காக சால்வ் பண்ணுற இதுதானே தவிர நாங்கள் வேறு எதுவும் செஞ்சு சரி வரும். அதே மத்தையில் தான் நிற்பிக்கிறேன். நீ அந்த வீடியோ கட் பண்ணி போட்டு சரியா அக்குர்ன மக்களை எனக்கு அகேன்ஸ்டாக திருப்பி அடே அக்குர்னோட வந்து அவனு வந்து குரூப்பில் பேசுகிற உனக்கு இந்த தார என்னையை பற்றி அவனோட ஒழுங்கான அக்குர்னை இல்லைடா. சரியா, அக்குர்னு சொல்லிட்டு பெரிய கடல்டா. சரியா, அக்குர்ன மக்கள் யூகேல இந்த உனக்கே தெரியும் எப்படியான குவாலிட்டியான ஆக்கள். அதுக்குன்னு அதே போல் மற்ற ஆக்களும் ஊர் ஆக்களும் குவாலிட்டியான தங்கமான ஆக்கள் ஒன்னே போல 1-2 எல்லா ஊர்லேயுமே அதே போல் அக்குர்ல நீங்கள்லாம் சேர்ந்துண்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு போட்டுண்டு படம் காட்டுற. சரியா, மற்றவன் படம் காட்ட தொடங்கினால் உங்களோட படம் எல்லாம் 10 நாளும் ஓடாது. சரியா, நல்லா நினைச்சுங்கோ. சரியா, நீ இதுக்கு போறவும் விடமாட்டாய் வா. சரியா, உன்னோட நோக்கம் வந்து என்னத்துன்னு தெரியும். சரியா, என்ன அரசியல் நிப்பாட்டோம் மேலா. சரியா, உனக்கு நான் 10 லட்சம் சல்லி தர போகிறோம் இல்லை, உன்ட இன்னும் வீடியோ எடிட் பண்ணி எத்தனையோ பேருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறது விளங்குது. சரியா, நீ எத்தனையோ பேர் ஃபோட்டோவில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாறுற உன்னோட யூகேயில் ஊட்டுவல்டையும் கூட ஃபோட்டோவில் நீ கொழும்புக்கு பாஸ் பண்ணி எடிட் பண்ணி சல்லி கப்பம் கேட்குறான்னு எங்களுக்கு கேள்வி வந்திக்குது. இது சம்பந்தமாக நீ எனக்கு இந்த பெட்டிகுலோ பிரதர்ஸ் மாற எனக்கு எகிஸ்ட்ரா திருப்ப பார்த்து அதுவும் கூட நீ கம்ப்ளீட் எடிட் பண்ணி நான் பெட்டிகுலோ சகோதரர் மாட்டு திருப்பியும் கேட்டுக்கொண்டு நான் அப்படியே பேசியிருந்தாலும் சரியா உங்களோட ஊரை கேவலப்படுத்தி இவன் குரூப்போட போட்டு பப்ளிஷிட் பண்ணுறா. சரியா, நான் அப்படி பேசல. ஒரு குரூப்பில் எத்தனையோ சப்ஜெக்டை கட் பண்ணி சரியா கட் பண்ணி உங்களோட கேசின மாதிரி இவனுக்கு தேவை வந்து என்னையே பழி வாங்கணும் எப்படி. சரியா,
எடிட் பண்ணி தான் போட்டிறான். சரியா? இது சம்பந்தமாக இன்னும் ஒரு வீடியோ எங்கிட்ட சொல்ல வந்து எல்லாம் சொல்லி முடிக்கலாம், டைம் போகுது. இன்னும் ஒரு வீடியோ செய்யணும்னு சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.